ஆமென். பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். எல்லாம் சொல்லுங்க. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க எல்லாரும். உமக்கொப்பானவர் யார்? ஆமென், ஆமென். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். வானத்திலும் இந்த உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. எல்லாரும் விசுவாசத்தோட. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? சேர்ந்து எல்லாரும். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, சத்தம் கேட்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. கரங்களா சைத்து எல்லாரும். ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆமென். Praise God. பூமி படைக்கும் தேவனே, ஒத்தாசை செய்யும் தெய்வம் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் தெய்வம் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் தெய்வம் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் தெய்வம் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம். எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுமா. எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே.
கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. சொல்லலாமா? வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. சூழ்நிலைகளை எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதையும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பதை போல் அழைக்கும் தேவன். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சொல்லுங்க. சூழ்நிலையில் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாத இவைகளை இருப்பதை போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாத இவைகளை இருப்பதை போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவமா? வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வானபூமி சொல்லுங்க. வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. சொல்லலாமா? வானபூமி படைத்த சத்தத்தை உயர்த்தி, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். இனி சொல்லுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெங்கும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். சொல்லுங்க. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையும் பார்ப்பதில்லை, என்னுடைய வாய்க்காலை தண்ணீரால் நிரப்புவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு நாம் சொல்ல போறோம். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். நீங்க மாத்திரம் சொல்லுங்க. வேற நோக்கி பார்க்கிறேன். எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. சொல்லுங்க பாப்போம். வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. சொல்லுங்க பாப்போம். எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமை
பார்க்கிறேன். உண்மையா எங்கிருந்தும் இல்லை, ஆமென், எவரிடமும் இல்லை. உம்மையை நோக்கி பார்க்கிறேன். உண்மையா சொல்லுவோம், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். ஆமென், இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் சொல்லுவோமா, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. சொல்லுங்க, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் காண்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடுமென்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடுமென்றவரே, வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் எவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். நீங்க சொல்லுங்க பாப்போம், வேற இல்லை. சகமாய் ஆமென், உம்மையை நோக்கி பார்க்கிறேன். எவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோமா, சூழ்நிலைகள் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை, சூழ்நிலைகள் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் இல்லை. இல்லாத இவைகளை இருப்பதைப் போல் அழைக்கும் தெய்வம் நீரே, இல்லாத இவைகளை இருப்பதைப் போல் அழைக்கும் தேவன் நீரே, வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். எங்கிருந்தும் இல்லை, ஆமென், எவரிடமும் இல்லை. ஆமென், உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர். சொல்லுங்க பாப்போம், வானபூமி ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர். கடைசியாக சொல்லுவோம், வேறெங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். எவரிடமும் இல்லை, எவரிடமும் இல்லை. உம்மையை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா, ஆமென். சூழ்நிலையில அதான் ஒரு முறை நான் பேசின பிரசங்கியில, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை பார்க்கிறவன் அறுக்க மாட்டான். நாம் சூழ்நிலைகளை பார்க்கிறவர்கள் அல்ல, இல்லாதவைகளை இருக்கிறவரை போல் அழைக்கிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சொல்லுங்க, சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, ஆமென், சொல்வதை கேட்பதில்லை. ஓ, இல்லாத இவைகளை இருப்பதைப் போல் அழைக்கும் தேவன் நீரே, இல்லாதவைகளை இருப்பதைப் போல் அழைக்கும் தேவன் நீரே, வேறு எங்கிருந்தும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஆமென், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. அல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை பரத்திலிருந்து தான் வரும், பரத்திலிருந்து தான் ஜெயமா,
பரத்திலிருந்து தான் ஞானமா, பரத்திலிருந்து தான் கிருபையா. ஆமென். எல்லாமே பரத்திலிருந்து தான் வருகிறது. அல்லேலூயா. அதனால நம்ம கீழே பார்க்க வேண்டாம், பரத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் எழுப்பி நின்று கொஞ்ச நேரம் நல்ல கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை சுமந்தவரே, எங்களை பாதுகாத்தவரே, எங்களை நடத்தினவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? எங்களை இதுவரை நடத்தினீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் தான் இருந்தது, குழப்பங்கள் இருந்தது, தேவைகள் இருந்தது, தடுமாற்றங்கள் இருந்தது, சத்ரு மதில் போல நம்மை சூழ்ந்திருந்தான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் சொன்னவரே. ஹல்லேலூயா. இதுவரை நம்மை நடத்தினவரே, இனிமேலும் அவர் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறாரு. அந்த நல்ல ஆண்டவரை உங்க வாயை திறந்து சில நிமிடம் நல்ல கர்த்தர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஏசப்பா, எங்களை 9 மாதம் சுமந்து இந்த 10வது மாதத்துல இந்த நிமிஷம் வரை கர்த்தர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை எங்கள் குடும்பங்களை நிறுத்தினீரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில நிமிடம் நல்ல வாய்களை திறந்து இந்த ஆண்டவரை நல்ல உயர்த்த ஆரம்பிக்க போகிறோம். எல்லா சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, இருக்கிற சூழ்நிலைகளை பார்ப்போம் என்று சொன்னால் பிசாசு நம்மளை துதிக்க விட மாட்டான். சூழ்நிலைகளை பார்க்காம கர்த்தரை பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை நீங்க தான் ஆண்டவரே. நாங்க யார் இடத்துல போய் முறையிடுவோம், நாங்க யார் இடத்துல போய் கேட்போம்? நீங்க தான் எங்களுக்கு எல்லா ஆண்டவரே. அப்படியே துதிங்க பார்ப்போம். தேவனுடைய பிரசன்னத்தை இடத்துல உணர்கிற ஆமீன். உங்களை மறந்து சில நிமிடங்கள் தான் ஆமீன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாலை வேளையில தேவனுடைய மகிமை இந்த இடத்துல கர்த்தர் ஊற்ற போகிறார். அப்படி மகிமையான ஷெக்கீனா பிரசன்னத்தை கர்த்தர் இந்த இடத்துல ஊற்றி கொண்டே இருக்கிறார். எவ்வளவோ சூழ்நிலையை பார்த்து பார்த்து தான் நம்ம ஜெப நேரத்தை இழந்துட்டோம், துதி நேரத்தை இழந்துட்டோம். ஐயோ, இந்த சூழ்நிலையை பார்த்து பார்த்தே நம்முடைய மாம்சம் பேச ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், சூழ்நிலை அல்ல, என்னை பார், look up to me. இந்த மாலை வேளையில் இந்த இடத்துல உலாவுகிற தேவனை பார்ப்போம். இந்த இடத்துல பிரசன்னமாய் இருக்கிற கர்த்தரை பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கட்டும். உடைய ஜனங்களை நிரப்பட்டும். ஒருவேளை நிறைய பேர் வெறுமையான பாத்திரங்களா வந்திருக்கிறாங்கப்பா, பலவீனத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. எனக்கு தெரியாது, இந்த ஆராதனையில் நீங்க சொன்னீங்களே, என் ஜனத்தை நான் தொடுவேன் என்று சொன்னீங்களே, என் ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றுவேன் சொன்னீங்களே, என் ஜனத்துடைய கண்ணீரை துடைப்பேன் சொன்னீங்களே. இந்த ஆராதனையில தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. நல்ல கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. எத்தனையோ சூழ்நிலை என்னை கண்ணீர் வடிக்க வைச்சதப்பா, எத்தனையோ சூழ்நிலை என் ஓட்டத்தை தடுத்தது. இந்த மாலை வேளையில கர்த்தர் இந்த தடைகளை உடைக்கிறத உணர்கிறேன். விசுவாசிக்கிறவங்க நல்ல வாய்களை திறந்து அபிஷேகத்தோடு கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கட்டும் ராஜா. அப்படி மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். எல்லா தடைகள் உடையும். அப்படி ஜனத்தின் மேல் வல்லமை இறங்கட்டும். அப்படி ஜனத்தின் மேல் வல்லமை இறங்கட்டும். எஸ் எஸ், ஹல்லேலூயா. அநேகர் மேல கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். நல்ல வாய்களை திறந்து சோதரிக்க ஆரம்பிச்சிருங்க. தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய உன்னதமானுடைய மகிமை, உன்னதமானுடைய மகிமை நம்மளை உயிர்ப்பிக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும். ஹல்லேலூயா. அந்த பலவீனமான சரீரத்தில் அந்த பலனை கர்த்தர் ஊற்றுகிறதை உணர்கிறேன். ஆமென். கர்த்தருடைய வல்லமை பலமாய் ஊற்றப்படுகிறதை உணர்கிறேன். கர்த்தரை துதிங்க மகளே, மகனே, கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய பர்வதத்தை இந்த ஆராதனையில கர்த்தர் உடைக்கிறார். மலை போல அப்படி வல்லமை இறங்கட்டும். உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை என் ஜனத்தை நிரப்பட்டும். நாவை தொடுவீராக. எல்லா நாவின் கட்டுகள் விலகுவதாக. எல்லா சரீர சோர்வுகள் விலகுவதாக. எல்லா பலவீன ஆவிகள் விலகுவதாக. எல்லா எதிர்த்து நிற்கிற பொல்லாத கிரிகள் விலகுவதாக. உங்க விடுதலை பலமாய் இறங்கட்டும். மகிழ்ந்து களிக்கூறு, மகிழ்ந்து களிக்கூறு. சிறைப்பட்டவனை கர்த்தர் முறித்து போடுகிறார். சிறைப்பட்ட சீயோன் குமாரத்தியே, கர்த்தருடைய மகிமையை பார். இந்த ராத்திரி வேளையில் நாம் பார்க்க போகிறோம். இந்த நிமிஷத்திலே பார்க்க போகிறோம். என் கை உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய விடாதபடி குறுகி போகவில்லை. என்னுடைய வாக்கு குறுகி போகவில்லை. அவர் சொல்லியவைகளை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். வல்லமை பலமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ சகரதனகதரவனகந்தரே, உங்க பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. சகலரதரா
வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறே. அப்பா, நாங்க உங்களை தான் பார்க்கிறோம் ஆண்டவரே. வேறெங்கிருந்தும் எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறே. அப்பா, உம்மை நேசிக்கிறே, ஆர்வமுடன் நேசிக்கிறே. அப்பா, உம்மை நேசிக்கிறே, ஆர்வமுடன் நேசிக்கிறே. உண்மையா சொல்லுங்க பாபா. அப்பா, உம்மை அப்பா நேசிக்கிறே, ஆர்வமுடன் நேசிக்கிறே. சொல்லுவோம். அப்பா, உம்மை நேசிக்கிறே, ஆர்வமுடன் நேசிக்கிறே. துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே, களி கூறுவே. உகந்த காணிக்கையால் சொல்ல முடியுமா? ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா. அப்பா, எங்க நன்றி பலிகளை உணர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா. ஆமென். உகந்து மகிழுதையா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை இயேசுவே, ஆராதனை. we worship you Lord. சந்தரே, நீங்க ஆராதிக்கும் போதே இந்த மகிமை. ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை. இரண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரரே. இயேசுவே, நன்றி ராஜா. ஆராதனை உமக்கு, ஆராதனை. Thank you Lord, thank you Jesus. இயேசுவின் நாமத்தினால் மகிமையான பிரசன்ன இந்த இடம் முழுவதும் ஆட்கொள்ள, தெய்வீக பிரசன்ன இந்த இடத்தை நிரப்ப. அல்லேலூயா. ஆஹா, நன்றி நன்றி நன்றி. அந்தரரே. ஆஹா, ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றிகளை செலுத்தும். தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமா இந்த இடத்துல உணர்கிற இந்த 9 மாதத்தை கர்த்தர் எப்படி நடத்தினாரோ, இந்த 10வது மாதத்துல நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. என் மேக ஸ்தம்பத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறேன், விசேஷமாய் உங்களுடைய குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிறேன், உங்கள் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிறேன். இந்த மேகம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க போதுமானது. இந்த மேகம் நம்முடைய நடத்த போதுமானது. இந்த மேகம் நம்முடைய சத்துருக்களை வீழ்த்த போதுமானது. நன்றி தகப்பனே. நம்ம எல்லாரும் ஜெப நிலைமையில நம்ம எல்லாரும் தொடர்ந்து ஒரு காரியங்களுக்காக முடிந்தவங்க நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம். ஆனா நம்ம எல்லாரும் இப்ப ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆமே. நீங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமேன். இன்றைக்கு கர்த்தர் பக்கம் நிற்கிற கூட்டங்கள் வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்கள், சமீபத்தில் எவ்வளவோ மரணங்களை பார்க்குறோம்.
ஒரு தலைவருக்கு நேராக போய் எத்தனையோ இளைஞர்கள் மரித்து போகிறதை பார்க்கிறோம், வெறியாய் ஓடுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்கள் பக்கம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு சமுதாயத்தை சீரழிக்கிற இப்படிப்பட்ட கிரிகளை கர்த்தர் முறித்து போடணும் ஆண்டவரே. ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆண்டவரே பிசாசு எவ்வளவோ ஆண்டவரே மாம்சத்துக்கு நேராய் உலகத்துக்கு நேராய் ஒரு கூட்டத்தை திருப்புகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கிரிகள் மேலே கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களை தன்வசப்படுத்துகிற ஆவிகளை கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக இருளின் பக்கமாய் அழைத்து செல்கிற இந்த கிரிகளின் மேலே கர்த்தர் ஆண்டவரே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக ஆமென். இந்த காரியத்திற்காக அருமையான சந்தர்ப்பம் சொன்ன முன்பாக வந்து நம்ம ஜெபிக்க போறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் கூட நாம் பார்த்திருக்கிறபடி, நாம் அறிந்திருக்கிறபடி, இன்றைக்கு இந்த நாளிலே பொல்லாத ஆவிகள், வானமண்டலத்தினுடைய பொல்லாத ஆவிகள் இந்த நாளிலே அநேகரை ஆண்டு கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகளை, வாலிப பையன்களை, தேசத்தை இன்றைக்கு இருளிலே அது கொண்டு செல்லுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட ஆவிகள் சுட்டரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இது ராக்காலமாக இருக்கிறபடினாலே அவரவருடைய பட்டயம் அவரவருடைய அறையிலே இருக்க வேண்டும். உங்கள் அறைகளிலே பட்டயம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்கிற பட்டயத்தை, பரிசுத்த ஆவியானவர் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அதைத்தான் சொல்லுகிறார். மகளே, மகனே, உன்னுடைய அறையில நீ பட்டயத்தை வைத்துக்கொள், இது ராக்காலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உச்சமாய் ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, ஒரு நாள் உண்மை காட்டிலும் எந்த ஆவியும் ஆண்டவர் மேற்கொள்ள முடியாது, எந்த ஆவியை மேற்கொள்ளவே முடியாது. எல்லா ஆவியை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அது அடங்கியே ஆக வேண்டும், அது அடங்கியே ஆக வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாகுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. பசியா இருக்கிறவன், வேதம் சொல்லுகிறது, பசியா இருக்கிறவன் சாப்பிடுகிறது போல அவன் கனவு காண்கிறான். விடியற் காலம் பார்க்கும் பொழுது அவன் எதையுமே இல்லாமல் பசியா இருக்கிறான். அதே போல தாகமாய் இருக்கிறவன் தாகத்தை தண்ணீர் குடிப்பது போல அவன் கனவு காண்கிறான். ஆனால் காலையில் எழும்பினவுடன் அதே தாகம் இருக்கிறது. உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களும் அப்படியே இருப்பார்கள். சியோனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அப்படியே இருப்பார். கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மையப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவா எந்த ஆயுதம் வாய்க்காதே போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பசியா இருக்கிறவன் சாப்பிடுறது போல கனவுதான் காண்பான். அவனுடைய கனவு வீணாய் போகும், அவனுடைய தாகம் வீணாய் போய்விடும். அருமையானவர்களே, நன்றியோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. எந்த ஆவியும் எந்த கிரியையும் இயேசுவின் நாமத்தினால் பராதி ஷாப ரீபாலாபா சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. இன்றைய குடும்பத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கின்ற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே சபித்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். உம் அண்டையிலே வர முடியாமல் தடுக்கிற ஆண்டவரே தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை போதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவா இருந்தாலும் சரி, கழுத்தளவா இருந்தால் அசிபாரமா இருந்தாலும் சரி, அதை உடைத்து நீ திறப்பாக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, நீ திறப்பாக்குவீராக, திறப்பாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இப்ப குருட்டாட்டமான இந்த கிரியைகளை கர்த்தர் முறித்து போடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம அடுத்த ஒரு காரியத்திற்காக முக்கியமா ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நாட்களில் ஒரு எழுப்புதல் நடந்தது. ஆமென். இந்த காரியத்தை மட்டும் கவனிச்சு இப்ப நம்ம யுத்தம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம ஒரு கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நிறைய தேசங்கள் ஒன்றிணைந்திருக்கிறது. ஆமீன். நிறைய யுத்தங்களை கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆமீன், இன்னைக்கு பணம் இல்லாத பரிவர்த்தனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இனி ஒரு தேசத்தில் 666 கைகளை காட்டினாலே போதும், ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஆமீன். ஈஸி டு ஸ்கேன் அப்படின்ற வேயை ரொம்ப வேகமாக துரிதப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் வந்துட்டுருக்கோம். அன்பு தணிஞ்சு போயிருச்சு. எங்கே பார்த்தாலும் குற்றங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே இயேசுவை எல்லா ஜனங்கள் கண்டு கொள்வார்கள். சரி, அது கண்டு கொள்கிறதுக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மூலம்
அவங்களுடைய கரங்கள் மூலம் அற்புதத்தை கர்த்தர் வெளிப்படுத்தணும். இதை கடைசி காலத்தில் இது நடந்தாதான் எழுப்புதல் சீக்கிரமாய் கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். நீங்க உங்க கரங்களினாலே கர்த்தர் அற்புதத்தை செய்யணும், நம்ம நாவினாலே கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். இப்போ அதுக்காக தான் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ஒரு விஷயம் ஜெபிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். ஆமீன். அப்போஸ்தலர்களை ஆமீன் கைகளினாலே வசனத்தை கர்த்தர் பிரசங்கிக்க பண்ணினார். அற்புதங்களை செய்ய அவங்களுடைய கரங்களை கர்த்தர் அற்புத கரங்களாய் அனுகிரகம் செய்தார். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. முடிந்தவங்க நம்முடைய கேர்சல்ல கர்த்தர் அப்படி செய்யணும். உங்க தனிப்பட்ட ஜெப நேரத்தில் செய்யணும், நம்மளை கொண்டு செய்யணும், ஒவ்வொரு கரங்கள் மூலம் செய்யணும். இந்திய தேசத்தில் ஒவ்வொரு விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் மரித்தோரை எழுப்பணும். ஆமீன். குஷ்டரோகிகளை சுகமாக்கணும். கர்த்தருடைய வல்லமை பகிரங்கமாய் வெளிப்படணும் சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்திற்காக அருமையான தீமோத்தி பிரதர் சுருக்கமா ஜெபிக்க போறாங்க. நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய வருகைக்கு ஆண்டவர் அடையாளம் சொன்ன ஒரு காரியம், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அற்புத அடையாளங்களோடு கூட ஆண்டவரே, வெறுமனையான ஆண்டவரே, அப்பா பேசுகிற ஊழியம் அல்ல ஆண்டவரே, தகப்பனே நிரூபிக்கிற ஊழியங்கள் ஆண்டவரே, தகப்பனே எங்கள் தூத்துக்குடி பட்டணத்தில், தமிழ்நாட்டில், இந்திய தேசத்தில் ஆண்டவரே தகப்பனே நிரூபிக்கிற ஊழியங்களாய் கர்த்தர் மாற்றும்படியாக, தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதி அப்போஸ்தலர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி, பிணியாளிகள் சுகமாக்கும்படி, உம்முடைய ஊழியக்காரர் முழு தைரியத்தோடு உம்முடைய வசனத்தை சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொல்லி சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக ஆண்டவரே எங்கள் பகுதியில் ஒரு அசைவு உண்டாகும்படியா, எங்கள் தூத்துக்குடி பட்டணத்திலே, எங்கள் தமிழ்நாட்டிலே, எங்கள் இந்திய தேசத்திலே இந்த ஆல்டர் ஆஃப் பிரேயர் மூலமாக, தூத்துக்குடி முழு ரோஜா ஐக்கியத்தின் மூலமாக ஆண்டவரே தகப்பனே நடக்கிற எல்லா கேர்சல் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கும்படியாக கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஆதி அப்போஸ்தலர் எங்கெங்கெல்லாம் உம்முடைய வசனத்தை அப்போ பிரசங்கம் பண்ணினார்களோ கர்த்தர் அவர்களோடு கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அற்புத அடையாளங்களினாலே தேவனே உமது வசனத்தை நீ உறுதிப்படுத்தினது போல ஆண்டவரே, இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே அற்புத அடையாளங்கள் மூலமாக தகப்பனே உம்முடைய வசனத்தை நீ உறுதிப்படுத்த போகிறதுக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. குருட்டு கண்கள் திறக்கப்படும்படியா, செவிடான செவிகள் திறக்கப்படும்படியா, முடமான கால்கள் முடமான கைகள் செயல்படும்படியா, மரித்தோர் உயிரோடு எழும்படியா, இயற்கைக்கு அப்பாற்பட்டமான அற்புதங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் ஆண்டவரே ஊழியத்தின் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக, விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மூலமாக என் தேவன் பலத்த கிரிகளை நீ செய்ய போவதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அது நிமித்தமாக திரளான ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக, தகப்பனே கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக ஆண்டவரே எலியாவின் நாட்களிலே அப்போ எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டு அறிக்கையிட்டது போல ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே ஊழியத்தின் மூலமாக, தகப்பனே ஊழியக்கார் மூலமாக, விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்கள் செய்த ஆண்டவரே உமது நாமத்தில் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நம்ம கடைசியா ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய பக்கத்துல கரங்களை கோர்த்துக்கோங்க. ஆமீன். நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஆமீன், எல்லா கிரியைகளுக்காக நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் சத்துரு நம்முடைய குடும்பத்தில் என்னென்ன நன்மைகளை தடுத்து வைத்திருக்கிறானோ இன்னைக்கு அவைகளின் மேல் நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம். விசுவாசத்தோடு சொல்லுங்க. அது பலவீனமா இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு தேவைகளா இருக்கலாம். ஆனால் வாட் எவர் இட் மே பி, இப்போ ஆமீன் இயேசுவின் நாமத்தில் என்னென்ன நன்மை உங்க குடும்பத்தில் பிசாசு அடித்து வைத்திருக்கானோ, தடுத்து வைத்திருக்கிறானோ, அதை நடக்க முடியாம நிமிர முடியாம கட்டி வைத்திருக்கிறானோ, உடைய கையின் பிரயாசங்களை அனுபவிக்க முடியாம வச்சிருக்கிறான்ல, ஆவியானவர் பாரப்படுத்துகிறார். இந்த நாளில நம்ம ஜெபிப்போம், நம்முடைய ஜெபங்களை அவர் அங்கீகரிக்கிறது நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே காற்றை பார்ப்பதில்லை, மழையை பார்ப்பதில்லை,
பார்ப்பதில்லை, ஆனா வாய்க்காலை வெட்டுங்க, அதை நான் நிரப்புவேன். ஆமீன். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இந்த வாய்க்கால்கள் வெட்டப்படாமல் இருந்தால் இன்றைக்கு நாங்கள் வெட்டுகிறோம். ஒருவேளை இந்த ஜெபத்தை நாங்கள் செய்யாம இருந்தா, தவறு இருந்தா மன்னிச்சிருங்க இயேசுவின் நாமத்தினாலே. எனக்கு தெரியாது, இந்த இருக்கிற சில குடும்பங்களுக்குள்ள எவ்வளவோ நாட்களாய் ஆண்டவரே இந்த நன்மைக்காய் போராடி கொண்டிருக்கிற குடும்பங்களில் தேவனுடைய அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஹல்லேலூயா. ஒரு விடுதலை இறங்குவதாக, விடுதலை இறங்குவதாக, அந்த சரீரத்தில் விடுதலை இறங்குவதாக, அந்த பாதிக்கப்பட்ட உறுப்புகளில் வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால எந்த மனுஷன் நன்மையை தடுத்தானோ கர்த்தர் அந்த மனுஷனை கொண்டே ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே இந்த கடனை அடைக்கிறதுக்கு வழியிலே ஆண்டவரே இந்த திருமண காரியத்திற்கா என்ன என்று சொல்லி ஒருவேளை பல கேள்விகளோடு வந்திருக்கலாம்ப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளையின் காரியம் என்ன, என் குடும்பத்துடைய காரியம் என்னப்பா, எனக்கு தெரியலப்பா. ஆண்டவரே எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறதப்பா. தகப்பனுடைய பிள்ளைக்கு இறங்குகிறதை போல இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு இறங்குங்க ஆண்டவரே. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. என் ஜனமே, நீ விசரப்பட வேண்டாம், நீ அளவு வேண்டாம். இதோ தாவீதின் திறவுகோலை உடையவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்க கூடாதபடி பூட்டுகிற என் ஆண்டவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பிள்ளைகளுடைய குடும்பத்தில் செய்வீராக. சிறை வாழ்வு மறைவதாக, சிறைப்படுகிற அனுபவங்கள் மறைவதாக, வேலையின்மைகள் மறைவதாக, கற்ப கனிகள் வராதபடி தடுத்து வைத்திருக்கிற ஆவிகள் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை இறங்கட்டப்பா, விடுதலை இறங்கட்டும். கர்த்தருடைய மகிமையை இந்த நாளிலே பார்க்கட்டப்பா. நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, நான் என் மகிமையை வேற ஒருவனுக்கு கொடு. இன்றைக்கு கர்த்தர் இந்த குடும்பத்தில் ஒரு மகிமையை செய்கிறதற்காக நன்றி. அப்படி வல்லமை இறங்கட்டும் சுவாமி. அப்படியே கர்த்தர் செய்ய போறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தினுடைய நம்முடைய எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்காக அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எங்களுடைய பிரயாணங்களிலே கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். விசேஷமா எல்லா வாலிபர் முகாமில், கன்வென்ஷன் கூட்டங்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அநேக வாலிபர்கள் அழுது ஒப்பு கொடுக்கிறத பார்த்தோம். தேவனுடைய மகிமை வெளிப்பட்டிருப்பதற்காக சோத்திரங்கள் ஆண்டவரே. சோத்திரம். நமக்கு வருகிற வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் இருக்கு. 39வது ஆண்டு விழா. 38 ஆண்டுகள் நம்முடைய இரவு ஜெபத்தை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இந்த 39வது ஆண்டை கர்த்தர் காண வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? இந்த மாதத்தில் தேவன் கொண்டு வருகிற சகோதரர் ராஜு பிரதருக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இன்றைக்கு எங்க பட்டணத்தில் ஒரு கூட்டம் ஜெப வீரர்களை, பட்டயத்தை வைத்திருக்கிறவர்களை, ஜாமக்காரர்களை எழுப்புவீராக, எழுப்புவீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஆமேன், ஆமேன். அதே போல ஆமீன். 20ஆம் தேதி நடக்கிற குடும்ப முகாமுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமீன். பிரதர் டேவிட் விஜயகாந்த் தம்பதிகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும். குடும்பங்களுக்குள் ஒரு அற்புதம் நடக்கணும், குடும்பங்களுக்குள் ஒரு விடுதலை இறங்கணும். தேவன் அந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ள போறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமீன். அதே போல 12ஆம் தேதியிலிருந்து ஆமீன் கிட்டத்தட்ட தொடர்ந்து நாங்கள் ஊழியத்துக்கு போகிறேன். அதே போல நாங்கள் ஆமீன் டார்ஜிலிங் போகிறேன். ஆமீன். அதை தொடர்ந்து கன்வென்ஷன் கூட்டம் குப்பனாபுரத்தில் இருக்கிறது. ஆமீன். அதை தொடர்ந்து நிறைய கூட்டங்கள் வரிசையாக இருக்கிறது. ஆமீன். அதற்கெல்லாம் நீங்கள் ஒரே விஷயம், உங்கள் வலது கரத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அடிமைக்காக, பிரேமுக்காக, என்னோடு பிரயாணப்படுகிற நோபல்னு பாஸ்டர் வராங்க. ஆமீன். பல சகோதரர்கள் என்னோடு பிரயாணப்படுறாங்க. ஒரு விஷயம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்கள் ஜெபத்தினுடைய பலனை நான் கூட்டங்களிலே பார்க்க முடிகிறது. கர்த்தர் இன்னும் மகிமையாய் செய்யணும். அப்போஸ்தலர் 14:3 வசனத்தை கர்த்தர் நிறைவேற்றணும். போகிற இடங்களிலே நிறைவேற்றணும், பேசுகிற இடத்துல நிறைவேற்றணும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய 4 கேர்சலுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமீன். தாளமுத்து நகருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அங்க இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புறஜாதி ஜனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதே போல அமுதா நகருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேக ஜனங்கள் அதில் வருகிறார்கள். அநேகர் ஜெப ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். அங்க இருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஹல்லேலூயா. அதே போல ஆமீன். நம்முடைய கேம்பனுக்காக ஜெபம் பண்ணுவோம். அங்கே நிறைய புறஜாதிகள் வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை அற்புத அடையாளம் இந்த கேம்பன்ல வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மீள விட்டானுக்காக ஜெபம் பண்ணுவோம். கடந்த நாட்கள்ல ஆமீன் அந்த சின்ன வீடா இருந்தாலும் அந்த வீடு முழுவதும் கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்தார். அநேக ஜனங்களை கர்த்தர் ஜெபிக்க வைத்தார். ஆண்டவரே, நீர் அந்த இடத்துல மகிமைப்படுவீராக.
அல்லேலூயா. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் சித்தம் வைத்திருக்கிற இந்த ஆண்டுக்குள்ளாக ஆண்டவரே இன்னும் 2 கேட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் அதற்கான வழிகளை திறந்து கொடுப்பீராக. கர்த்தருடைய செய்கிறதற்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இதுவரை நடத்தினவர் இனிமேல் நடத்துவீராக. எங்களுக்கு அல்லப்பா, உடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா. நம்ம வழக்கமாக கேட்குற மாதிரியே பக்கத்தில் நல்லா கை கொடுத்து சிரிச்சுட்டே கேளுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களெல்லாம் பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் என்ன பார்க்குறது மகிழ்ச்சியா, என்ன பார்த்து சொல்லாதீங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து. ஆமென். ஆமாம், விசாரிக்கிறது ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர்த்த விசாரிக்கிறது தான் பிரச்சனையே இருக்குது பாருங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். அல்லேலூயா. உலகம் விசாரிக்கிறதோ இல்லையோ, உறவு விசாரிக்கிறதோ இல்லையோ, கர்த்தர் என்னை விசாரிச்சுட்டே இருக்கிறாரியா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதத்தில் சொன்னேன், இந்த மாதத்துலேயும் நமக்கு இந்த ஊழியத்துக்கு இருக்க ஒரு நீட்ஸ் தேவை இருக்குது. அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. முடிந்தவங்க நீங்கள் இதுக்கு நமக்கு சேட்ஸும் என் கையில் வைத்திருக்கிற இந்த மைக்கு ஒரு 2 முறை கீழே விழுந்துச்சு. அதனால் இந்த மைக்குடைய வால்யூம்லாம் ஒரு மாதிரி இருக்குது. சரியா? இந்த மைக்குக்காக ஒரு 10 சேருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இந்த பாக்ஸு, இந்த ஆம்பிளிஃபயர் வந்து நம்ம பிரேம் பிரதர் வாங்கி கொடுத்தாரு. மிக்சர்லேருந்து மைக் வரைக்கும் ஒவ்வொரு ஊழியத்துக்கு போய் நான் தான் வாங்கி வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. சரியா? அதனால் இது வந்து கட்டாயம் கிடையாது. உங்களுடைய மனசில் கர்த்தர் சொன்னார்னா இந்த சேட்ஸை வாங்கி கொடுங்க. இந்த மைக்குக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஏன்னா எனக்கு என்னுடைய பிரதர் ஒரு மைக் வாங்கி கொடுத்தாரு. நீ கன்வென்ஷனுக்கு போகும்போது யூஸ் பண்ணுன்ட்டு. நாம் போயிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். வச்சு திரும்பி போய் கேட்டால் அவன் கொடுக்க மாட்டான். அது 8000 ரூபா அந்த மைக்கு. அல்லேலூயா. சரியா? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த இடத்துல ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய எல்லா ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமில்லை, டெய்லி என் கூட என்னுடைய பர்சனல் டைமை தவிர என் கூட உடனே 2 பேர் இணைந்து டெய்லி ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கே தெரியாது. உங்களுடைய பெயர்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மெதுவா மெதுவா மெதுவா. அல்லேலூயா. ஆமென். அதனால் டெய்லி நீங்கள் நினைவு கூறப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேகமாய் இந்த மாதத்தில் நமக்கு 1ஆம் தேதி எல்லாம் வரிசையாக லீவ் வந்ததுனால எனக்கு ஒரு யூத்து கேம்ப்பு இருக்கிறதுனால நான் இந்த நாளில் 1ஆம் தேதி அது நம்மளால் வைக்க முடியல. இந்த மாதத்தில் நம்ம நடத்தணும். தொடர்ந்து இது முதல் புதன்கிழமை நடைபெறும். சிரமத்துக்கு மன்னிக்கவும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கடந்த நாட்களில் நம்முடைய கூட்டத்துக்காக ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது ஆண்டவரை இருதயத்தில் வைத்த ஒரே ஒரு வார்த்தையை நான் வேகமாக இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். சுருக்கமான நேரம் தான் இருக்கிறது. அதனால் வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ள போகிறோம். நல்ல கவனிங்க. இந்த ஆண்டவர் பூமியில் நம்மளை எப்படிப்பட்டவர்களாய் வைத்திருக்கிறார். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை எடுத்த முதல்ல ஒருத்தங்க வாசிங்க. மார்க்கு 3:14-15 வாசிங்க பார்ப்போம். பின்பு அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் நம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இப்போ மார்க்கு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் 12 அழைத்து அசுத்தாவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சரி, இப்போ அப்படியே லூக்கா 9ஆம் முதல்ல வசனத்தை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக நமக்கு கேட்க போகிறோம். 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அவர் தம்முடைய 12 சீசர்களை வளவரைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. சரி, இவ கோவப்படாம 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னாக 2 பேராய் அனுப்பினார். அல்லேலூயா. ஆமா, நல்ல கவனிங்க. இந்த 70 பேருக்கும் என்ன வேலை கொடுத்தாரு அப்படின்னா, எல்லா காரியங்களையும் துரத்தும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? அதிகாரம் கொடுத்தார். நல்ல கவனிங்க. நம்ம முதல்ல கேட்ட ஒரு 3 வசனத்தை
லூக்கா ரொம்ப டீட்டெயிலாக போட்டார். ஆண்டவர் 12 பேர்த்தை தேர்ந்தெடுத்து அந்த 12 பேருக்கும் God has a give a whole authority, முழு அதிகாரத்தையும் கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? 12 பேருக்கு கொடுத்தார். லூக்கால வாசிக்கும் போது அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க பார்ப்போம். அவர் தம்முடைய 12 சீசர்களை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும், ஒண்ணு வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும், நல்ல சத்தமா சொல்லுங்களேன், வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நம்ம வல்லமையை பயன்படுத்துகிறோமா, அதிகாரத்தை பயன்படுத்துகிறோமா, அங்கே தான் கொஞ்சம் மேட்டரே இருக்கு. இந்த 12 பேரை கர்த்தர் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தாரு. பிசாசுகளை துரத்த கொடுத்தாரு, அற்புதங்களை செய்ய அதிகாரத்தை கொடுத்தார். நல்ல கவனிங்க, சீசர்களுக்கு மட்டும் கொடுக்கல, வேற 70 பேர்த்தை நியமிச்சார் பாருங்க, அந்த 70 பேர்த்துக்கு கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, அந்த 70 பேர்த்துக்கு மாத்திரமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். இதுல ஊழியக்காரங்களுக்கு தான் அல்ல, உங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பூமியில நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்துல கட்டப்படும். பூமியில நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்துல என்ன செய்யப்படுமா? கட்டவிழ்க்கப்படுமா. நீங்க இன்னொரு வசந்த 1 யோவான் 4:4 நீங்க வாசித்தீங்கன்னா அழகா பவுல் எழுதி வச்சிருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் யாருக்குள்ள? எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? ஆமாவா இல்லையா? ஆனா இந்த பெரியவருக்கு நம்ம வேலை கொடுக்கிறோமா? அமைதியாயிட்டீங்களே. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற வியாதியை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற அறிவாளிகளை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு என்ன பிசாசு நம்மளை எப்படி பிளைண்ட் பண்ணிட்டானா, உன்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி 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 சொல்லியே நம்மளை உட்கார வச்சிட்டான். இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு இல்லை, என்கிட்ட எல்லா அதிகாரமும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. இவ்வளவும் தெரியுது. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தை செய்வான், இவைகளை பார்க்கிலும். அவரே விட்டு கொடுத்துட்டாரு பாருங்க, இவைகளை பார்க்கிலும். இப்போ இவ்வளோ அத்தாரிட்டி பெற்றவர்கள் நாம். எல்லாரும் பக்கத்துல சொல்லுங்க, இவ்வளோ அதிகாரம் பெற்றவர்கள் நாம். ஆனா சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றாரு. சில நேரத்தில் பேசுன்றாரு, அமைதியா உட்காந்துட்டோம். சில நேரத்தில் அமைதியாருன்றோம், பேசிடுறோம். அல்லேலூயா. பைபிளில் ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை நல்ல கவனிங்க. ஆண்டவர் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்ல, ஆனால் இவங்க பயன்படுத்தினாங்களான்னு பாருங்க. மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 37 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அப்பொழுது கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையாணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாருன்னு அப்புறம் பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கலாம்ல, அவர் ஆரம்பிக்கல. மாறாக ஒன்று சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? இப்ப நல்லா கவனிங்க, அதிகாரம் கொடுத்தவர் தானே, அதிகாரம் கொடுத்தவர் என் கூட தான் டிராவல் பண்றாரு. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. என் கூட தான் போய் எங்க அப்பா இருக்கிறாரு. அதிகாரத்தை கொடுத்துட்டு அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. இப்போ காற்று இறைகிறது, கடல் கொந்தளிக்கிறது. இப்போ யாரோ ஒரு சீசன் எழும்பி இறையாதே அப்படின்னு சொல்லியிருந்தா அங்க என்ன நடந்திருக்கும்? அமைதி உண்டாயிருக்குமோ உண்டாயிருக்காதா? ஆமா. சில நேரத்தில் நம்மளே மறந்துடுறோம். நம்மளை மறந்து, ஐயோ இறைகிறதே, கொந்தளிக்கிறதே, எலும்புகிறதே, அதை எழும்பிட்டே தான் இருப்பான். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற எலும்பாம இருக்கிறார்ல. எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். நீங்க எழும்பி இயேசுவி நாமத்துல இறையாதே தான், அமைதலாயிருன்னா அமைதலாயிரு. இப்போ அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு தான் நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேனே, அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தல? ஏன் ஆண்டவர் கேட்கிறாரு, விசுவாசம் இல்லாத. ஆமென். இது ஒன்னே இடத்துலையும் கேட்கிறாரு. ஒரு தகப்பன்
போய் பிள்ளைய கொண்டு போய் சீசரில் கொடுக்குறாரு. இவனுக்கு பிறவிலிருந்து தீயிலும் தண்ணீரிலும் இவனை தள்ளிடுதுப்பா. அது எதில் வருதுன்னா மார்க் 9ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் வருகிறது. இப்போ நல்ல கவனிங்க, தீயிலும் தண்ணீரும் தள்ளும் போது ஆண்டவர்கிட்ட ஒரே கூட்டமாக இருக்கு. அப்போ சீசர்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னா சீசர்களால் கூடாம போயிட்டு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். நான் உங்களை விட்டு போகிறேன்ப்பா. அதுக்கப்புறம் நீ உனக்குள்ள இருக்கிற வல்லமை நீ அதிகரிக்கணும், அதை பேசணும், அதை பிரயோகப்படுத்தணும். உனக்கு நான் அனுகிரகம் பண்ணியிருக்கிறேன். நிறைய நேரத்தில் நம்ம பேசாமல் இருக்கிறதா அங்கே பிரச்சனை, பிசாசு எழும்பிடுறான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பிரச்சனைகளை பார்த்து, உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பேசணும். எத்தனை பேர் பேச போறீங்க? சத்தங்க வரைஞ்சு வச்சுங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆமாம், அதை தான், சூழ்நிலைகளை நான் பார்ப்பதில்லை, ஆமேன், காற்றையும் நான் பார்ப்பதில்லை, ஆமேன், வாய்க்காலை தண்ணீரினால் நிரப்புவார். இப்போ நல்லா கவனிங்க, மோசேட்ட ஒன்னே ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம வேகமாய் போகிறோம். நீங்கள் நல்லா கவனிக்கும் போது ஆண்டவர் கேட்குறார், உங்கள்கிட்ட இருக்கிற இந்த அபிஷேகத்தை நீ பயன்படுத்து. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஏன்ட்ட முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு. அல்லேலூயா. இப்போ மோசையை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, நான் மோசையுடைய சரித்திரத்தை குறித்து படித்து கொண்டிருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் தான் அடிமையாக இருக்கணும். ஆனால் 430 வருஷம் அடிமையாயிட்டாங்க. 30 வருஷம் எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு. யாருனால ஆயிடுச்சு அப்படின்றத மோசையினால தான் என்ன செஞ்சிருக்கு, ஆயிருக்கு. இப்போ கர்த்தர் மோசையை துரிதப்படுத்தி ப்ரிப்பேர் படுத்தி, எப்பா போ, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தை நான் கேட்குறேன்ப்பா, அவன் முறையிடுகிறது என் சன்னதியில் வந்து எட்டுது, நீ போ அப்படின்னா நம்மால் என்ன செய்கிறாரு, போக மாட்டேன்றாரு. ஏன்னா 40 வருஷம் எதையே மேய்ச்சிட்டாரு, ஆடையே மேய்ச்சிட்டாரு. அது மே 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 மேனே கத்தி. இப்போ ஆண்டவர் கேட்கும் போது இவனும் மே மே மேனே சொல்கிறான். ஏன் சத்தம் கேட்கல? அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் திக்குனாவும். ஆமாம், ஏன்னா ஆடு மேய்ச்சி 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 அது ஆட்டை கூப்பிடும்போது வான்னா கூப்பிட முடியாது, மே அப்படின்னு தான் கூப்பிட முடியும். ஆட்டு பாஷையிலே பேசி பேசி தலைவருக்கு என்ன வந்துருச்சு, நாமும் திக்கா போச்சு, ஒரே அந்நிய பாஷையிலே பேசிட்டு இருக்கிறார் போல இருக்கு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கேட்குற, நீ எதனாலும் பேசு, ஆனால் நீ தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. எதனாலும் பேசிக்கப்பா, ஆனால் நீ தான் எனக்கு வேணும். இப்போ மோசேட்ட மறுபடியும் கேட்கும்போது ஆண்டவருக்கு கோபம், குருடனையும் செவிடனையும் மூடவனையும் எல்லாத்தையும் உண்டாக்குனது யாரு? நான். ஆமேன். இப்போ ஆண்டவர் கேட்குற, உன் கையில் என்ன இருக்கு? கோல். இப்போ இந்த கோலை கொண்டு போ. ஆண்டவர் ஓரேபில் யாத்திராகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சந்திக்கிற, இப்போ திறக்க வேண்டாம், இப்போ என்ன மட்டும் பாருங்கள், வேகமாக போகிறோம். 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசையை சந்திக்கிறார். ஓரேபில் உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்கிறாரு, கோல்ன்றாரு. இப்போ ஆண்டவர் மோசேட்ட சொல்லுகிறார், நீ போகும்போது இந்த கோலை உன் கையில் என்ன செஞ்சுட்டு போ, கொண்டு போ. மோசே அப்படியே செய்யறான். கர்த்தருடைய கோலை, மோசேயுடைய கோலை இவன் கொண்டு போறான். பார்வோன்ட்ட போய் நிற்கும் போது பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுக்கிறார். இப்ப கர்த்தர் மோசேட்ட சொல்ல, இவன் கோலை கீழே போடு. அது சர்ப்பமாச்சு. எகிப்துடைய சர்ப்பங்களையும் மோசேயுடைய கோல் என்ன செஞ்சிருச்சு, விழுங்கிச்சு. அப்போ பேனை கொண்டு வந்தது, தவளையை கொண்டு வந்தது, ரத்த தண்ணீரை ரத்தமாய் மாற்றினது, எல்லாம் இந்த கோல் தான். எல்லாம் எதுதான்? இந்த கோல் தான். இப்ப கர்த்தர் சொல்லுகிறாரே, நான் புறப்பட்டு போன்னு சொன்னேன். இப்போ ஆண்டவர் கடைசி வியாத வரைக்கும் வச்சு பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இனிமே அவன் இருக்கக்கூடாதபடி கர்த்தர் செஞ்சதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போனாங்க. அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். அவங்க புறப்பட்டு கொஞ்ச தூரம் பிரயாணம் பண்ணி போகும்போது யாரோ அபிவிசுவாசகமான கண்ணு எங்க பார்த்துருச்சு? அல்லேலூயா. பின்னாடி பார்வன் முழு சேனையோடு வரான். ஹோல் அவன்கிட்ட இருக்கிற முழு சேனையோடு வரான். உடனே மோசேட்ட ஜனங்கள் முறையிடுகிறாங்க, ஆமே, எங்களை எகிப்தில் பிரேத குழி இல்லையானப்பா இங்கே கொண்டு வர, அங்கேயே நாங்கள் இருந்திருப்போமேப்பா, நிம்மதியாக இருந்திருப்போமேப்பா, வேலை செஞ்சுருப்போமேப்பா, சாப்பாடு கிடைச்சதுப்பா. நீ என்னைக்கு வந்தியோ சாப்பாடும் கிடைக்கல, வேலையும் ஜாஸ்தியாச்சு, பிரச்சனையும் ஜாஸ்தியாச்சு. மோசைக்கு கோபம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஏன்னா முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன். அதுவரைக்கும் கோலை கொண்டு அற்புதத்தை செய்த மோசே இப்போ தான் கையில் இருக்கிற கோலை மோசே என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டார். மறந்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரே, வாட் கேன் ஐ டு லார்ட்?
நான் என்ன செய்யணும்? எனக்கு முன்னாடி பிரச்சனை, பின்னாடி பிரச்சனை, எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்கு. வாட் கேன் ஐ டூ? நான் என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே. ஆண்டவரே, ஏன்ட்ட ஏன்பா முறையிடுற? உனக்கு தான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேனே, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பிரச்சனைகளே பார்த்து 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 பிசாசு நம்மளை பலவீனமாக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா சொல்லுங்க, ஆமீன். பிரச்சனை எனக்கு வருதுன்னா நான் கரெக்டாக போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பேசவே கூடாது. பிரச்சனையே இல்லைன்னா நீ ஜெபிக்கலன்னு அர்த்தம், வேதம் வாசிக்கலன்னு அர்த்தம், ஆண்டவரை தேடல. ஏன்னா அதுதான் அவனுக்கு பிடிக்காதே. இப்போ என்னை நெருக்க 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 எனக்கு சத்துரு பெருகும் போது கிருபை பெருகுமாம். அல்லேலூயா. சத்துரு பெருகும் போது என்ன பெருகுதான்? கிருபை பெருகுதான். யோசித்து பாருங்க, தாவீதுக்கு சத்துரு பெருகுனா கர்த்தர் கிருபை பெருகுச்சியா. அல்லேலூயா. அதை தான் இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஜனங்கள் அத்தனை 6 லட்சம் புருஷர்கள், ஆமீன், புருஷர்கள் வந்தாங்களோ இல்லையா, கட்டாயம் பொண்டாட்டிமார்கள் வந்திருப்பாங்க. மோசேட்டு வந்து ஒழுங்காக தானையா இருந்தோம், அங்கே நிம்மதியாக தானையா இருந்தோம், குடும்பம் குட்டியுமா இருந்தோம் ஐயா, ஏயா இப்படி பண்ண? முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. அவன் புலம்புறதை பார்த்தோன்னே மோசைக்கு திகைச்சு போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான். ஆண்டவர், ஓரேப்புல உன்னை சந்திக்கும் போது உன் கையில் கொடுத்துருக்கிற அந்த கோல், அந்த அபிஷேகம், அந்த மகிமை எங்கப்பா போச்சு? இப்போ அதை நீட்டு, இப்போ அதை நீட்டு. இந்த மாசத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், சூழ்நிலைகளை பார்த்து பேச ஆரம்பிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவா. வியாதியே எம்மாத்திரம், இது என்னை விட்டு விலகட்டும். அல்லேலூயா. பேசணும். அந்த வார்த்தையை பேச பேச அது எனக்கு பலனாய் மாறும். யோசித்து பாருங்க, நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். சகல அதிகாரத்தை கர்த்தர் யார் கையில் கொடுத்திருக்கிறாரு? நம்ம கையில் கொடுத்திருக்கிறாருங்க. அற்பமான நம்ம கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆமாம், சீரியா ராஜா முற்றுகை போட்டுட்டான். எலிசா வந்து பார்க்குறான், முழுது சீரியா படை தளபதிகளினால சூழ்ந்திருக்குது. பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்கிறாரு. அவன் பார்த்து அரண்டுட்டான். அல்லேலூயா. அவன் பார்த்து என்ன செஞ்சிட்டான்? அரண்டுட்டான். ஏன்னா இந்த எலிசா அந்த ராஜாவை நிறைய நேரத்தை என்ன செஞ்சிட்டாரு? தப்பு வச்சாரு. இந்த இடத்துக்கு போகாதபடிக்கு நீ எப்படி யாரு? எச்சரிக்கையாரு. ஆமீன். அது வந்து 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு அந்த சம்பவம். இப்போ நீங்கள் நல்லா 16லேருந்து நீங்கள் படித்தா தெரிஞ்சு. இப்போ வேதத்தில் பார்க்க வேண்டாம், என்ன மட்டும் பாருங்கள். அல்லேலூயா. ஆமீன். இப்போ அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உடனே அங்கிருந்து ஒன்று சொல்கிற, டேய், நமக்கு இங்கிருந்து தூது போகிறது யாருப்பா? அவனே குழம்பி போயிட்டா சீரியா ராஜா. அவன் சொல்கிறான், அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், நீ பள்ளி அறையில் பேசுறது அவனுக்கு என்ன செய்யுது? கேட்குதுப்பா. உன்னை இவனுக்கு கோபம், அவனை தூக்கணும் முதல்ல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பிசாசுக்கு பிடிக்காது என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவனை, தீர்க்கதரிசியெல்லாம் தூக்குறதான் வேலை. ஆனால் கர்த்தருடைய வேலை என்ன தெரியுமா? அவனை கொல்றதான் வேலை. அல்லேலூயா. எலும்பு, ஆனால் கர்த்தர் என்னை மகிமையாய் நடத்துவார். நீ எலும்பு. உனக்கு விரோதமாய் சீரியா ராஜா அவனுக்கு முன்பாக எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். எலிசா காலையில் போய் பார்க்குறாரு, எல்லாம் ஒரே ஆட்கள் குதிரையும் ரதமுமாய் இருக்கான். இந்த வேலைக்காரனுக்கு பார்த்தோன்னே பயந்து அரண்டு போய், எஜமானனே இவன் என்ன செய்வோம் அப்படின்னு அவனை தட்டி கொடுக்கல. எலிசா அவனை என்ன செய்யல? தட்டி கொடுக்கல, கோபப்படலை. உடனே ஒன்று சொன்னான், இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிட்டார். சில காரியங்களை பார்க்கும்படி, ஆண்டவரே, லார்ட் ஓப்பன் மை ஐஸ் ஆஃப் ஃபாதர் சொல்லிட்டு எலிசா சொல்றான், அவர்களோடு இருப்பதை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஒரு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், எப்பா அங்கே பேசிட்டு இருக்கிறதே 2 நபர் தான். ஒன்று எலிசா, வேலைக்காரன். ஆமே. ஆனால் இப்போ எலிசா சொல்றாரு, உன் கண்ணை திறந்து பாரு, அவங்களோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, அவங்களோடு இருப்பதை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம இந்த கோலியாத்தை பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க யுத்த புருஷன் அத்தனை பேர்த்தையும் உட்கார வச்சிட்டான். யுத்த புருஷன்றான். யுத்த புருஷனா என்னன்னா, வில்ல விட்டா கரெக்டாக குத்துவான், பட்டயத்தை எடுத்தா கரெக்டாக வெட்டுவான். முன்னணியில் நிற்க வேண்டிய எல்லா பேரும் கோலியாத்து கர்ச்சிக்கும் போது அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். ஆமென்.
சும்மா இருக்கிற தாவீது உங்கள் அப்பா தாவீதுக்கு மேலே பரிதாபப்படும் போது அண்ணன் மேலே பரிதாபப்பட்டு போட அவங்ககிட்ட போய் கொஞ்சம் பயிரும் அப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு வான்றான். இவன் உள்ளே போகும்போது அங்கே ஒருத்தன் கர்ச்சித்துட்டு இருக்கிறான். இவன் கேட்குறான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிசியன் எம்மாத்திரம். இப்போ தாவீது சொல்கிறேங்க, பார், நீ நிந்தித்த தேவன் என் கூட இஸ்ரவேலின் இராணுவம் இருக்கின்றாரு. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்முடைய கண்ணை திறப்போம், நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. கர்த்தர் அங்களுடைய மகிமையை வச்சிருக்கிறார். ஆமீன். வேலைக்காரன் கண்ணுக்கு தெரியல, முன்னாடி என்ன இருக்குன்னு. இப்போ இவன் கண்ணை திறந்து பார்த்தோன்னே எலியாவை சுற்றி அக்னிமயமான குதிரைகள் நின்றதா. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நம்மளை சுற்றிலும் எல்லை சுற்றிலும் கர்த்தர் ஒரு அக்னிமயமான ரதங்களை வச்சிருக்கிறார். ஹாலே லூயா, ஹாலே லூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், தீங்கும் என்னை ஆத்துமாவை காக்கும் நல் தேவன், தீங்கும் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வரத்தையும் காப்பாரே இது முதலா. எனக்கு தாசை கண்களை தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த 10வது மாதத்தில் நம்மளை சுற்றி கர்த்தர் ஒரு குதிரைகளையும் ரதங்களையும் தேவ தூதர்களின் கூட்டங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ பயமின்றி பிரயாணிப்பாய். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். காரணம், நமக்குள்ள இருக்கிற தேவனை மறந்துடாதீங்க. இன்னைக்கு உங்கள் ஜெப நேரத்தில் பேசுங்க. இந்த வியாதியோ பிரச்சனையோ போராட்டமோ சூழ்நிலையோ இயேசுவி நாமத்தில் இறையாதேன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பேசாதீங்க. இறைஞ்சுதா வருதா வரலையான்னு இறையாதனா இறையாதே. அமைதியாருன்னா அமைதியாரு, நடக்கும்னா நடக்கும், போகணும்னா போகணும், கர்த்தர் செய்வார்னா செய்வார். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அல்லேலூயா. அதுக்கு மேலே போட்டு குழப்பவே கூடாது. எலிசா ஒரே ஒரு ஜெபந்தான், இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தார். ஆமென். இப்போ மறுபடியும் மோசேட்ட வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரை இவங்கெல்லாம் இறைச்சி கேட்குறாங்க. ஆண்டவரை அத்தனை பேத்துக்கும் இவ்வளோ நாள் வெஜிடேரியன் சாப்பிட்டு ஹெல்த்தாக தான் இருந்தாங்க. திடுதுப்புன்னு பார்த்து என்ன நான் வெஜிடேரியன் கேட்குறான். என்ன ஆண்டவரே செய்ய? எந்த ஹோட்டலுக்கும் கூட்டிகிட்டு போக முடியாது. 6 லட்சம் புருஷர்கள் இருக்காங்க, அது காலாட்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தனும் 10 கிலோ சாப்பிடுவோம் போல இருக்கு. இவ்வளோத்துக்கு எங்கே ஆண்டவரே போக? மறுபடியும் கேட்குறான். ஆண்டவர் சொன்னார், உன்னை போச்சடதே நான் தான்ப்பா. கர்த்தருடைய கை குறிச்சோ இப்போ நீ பாருனாரு. மோசைக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பயம் வந்துடுது. நமக்கும் அதே போல தான். இவ்வளோ பெருசா, இவ்வளோ பிரச்சனையா, இவ்வளோ போராட்டமா, நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ரகிள் வந்துடுது இல்லை. நான் ஒன்று சொல்லட்டா, கர்த்தர் என்னை மறுக்கரை சேர்க்கிற வரைக்கும் யாக்கோபை சொன்னதை செய்யும் அளவுக்கும் யாக்கோபை கைவிடலைங்க. கைவிட்டாரா? எத்தனை லாபான் எழும்புனா, பிரச்சனை எழும்பிச்சு, சூழ்நிலை சாதகமாகலாம் மாறல. ஆமீன். கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடலை. நம்மளை கரை சேர பண்ணுகிறவர். இந்த மாதத்திலும் தேவன் நம்மளை கரை சேர பண்ணுவாராக. எதை குறித்தும் பழங்காரங்க. இன்னைக்கு நம்ம பேசுவோம், நாவின் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடு. God has a give all authority. ஆமீன். ஆமாம். நான் கடைசியை சொல்லி முடிக்கிறேன். சமீபத்தில் நான் ஒரு ஊழியத்துக்கு கன்வென்ஷனுக்கு நாங்கள் கடந்து சென்றிருந்தோம் கடந்த வாரத்தில். அப்போ இந்த கூட்டங்களை முடித்தோடனே அநேக பேர் என்கிட்ட ஜெபிக்கும்படி வந்தாங்க. நிறைய பேருக்கு ஜெபித்தேன். சில பிள்ளைக்கு ஒரு வாலிப பிள்ளைக்கு நான் ஜெபிக்கும் போது அவளுக்குள்ள இருந்த பிசாசு அலக்கடித்து ஓட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஜெபிக்கும் பொழுது அவளுக்குள்ள ஒரு தெளிவு வந்தது. அவள் சொல்லிட்டு போனா, நான் நிறைய நேரம் என் குடும்பத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவளை ஜெபிக்கும் போது அவள் தொண்டையில் ஒரு குழி மரண தருவாயில் இருந்தாலாம். இந்த இடத்துல ஓட்டை போட்டாங்கன்னா அது ஏதோ சொல்லுவாங்க, ஐடோன்னா எனக்கு தெரியல. அந்த குழி போன வருஷம் பிரதிஷ்டை அந்த சோத்திர பண்டிகை வரைக்கும் அவள் அப்படி தான் இருந்தாலாம். ஆனால் நிறைய நேரத்தில் ஆண்டவரை தேட மறந்துட்டேன். இப்போ ஆண்டவர் அவளுக்கு கிருபையாய் அதை அடைப்பதற்கு உதவி செய்தார். இப்போ அந்த ஹோலே இல்லை அந்த இடத்துல. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன பிரச்சனை என்ன இதுன்னு நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை.
அந்த ஊருக்கு நான் முறை போகிறேன். இப்போ ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை சொல்லும்போது அவள் ஓ என்று சொல்லி அழுது கதற ஆரம்பிச்சா. கர்த்தர் கிருபையாக உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார் போ அப்படின்னு. உடனே ஒரு சகோதரி வந்து ஜெபிச்சாங்க. நான் சில பேருக்கு எதையும் கேட்க மாட்டேன், கர்த்தர் சொன்னதை அப்படியே ஜோம் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் சில பேர்கிட்ட கர்த்தர் கேட்க சொல்லுவார். நான் கேட்டேன். ஒரு சின்ன பிள்ளையும் ஒரு அம்மாவும் வந்தாங்க. நான் அந்த பிள்ளையை பார்த்து கேட்டேன், நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு கேட்டேன். அது தலையே நிமிரல. அந்த அம்மா ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னே, பிரதர் அவளுக்கு 33 வயசு, சின்ன ஸ்கர்ட் போட்டு வந்திருக்கிறா. 33 வயசு பிரதர். என்னுடைய முதல் பிள்ளை இவளால் நாங்கள் பல விதத்தில் நெருக்கப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், அவமானப்படுகிறோம். அதுக்கப்புறம் பிள்ளைகள் இருக்கா? இருக்குது பிரதர், நல்லா இருக்குது. நான் அவளுக்கு ஒன்றுமே செய்யலை, சும்மா லைட்டாக ஒரு கையை வைக்கும் போது அலற ஆரம்பிக்கிறா, உழ ஆரம்பிக்கிறா, கதற ஆரம்பிக்கிறா. ஆண்டவர் சொன்னார், இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த சாபங்களை முறித்து நீ என்ன செய்ய ஜெபம் பண்ணு. நான் சொல்லிட்டு வந்தேன். அப்போ நாங்கள் காரில் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு எண்ணெய் பாட்டில் கொண்டு வந்தாங்க. நான் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்காதனால கர்த்தர் உங்களுக்கு அந்த அந்த அம்மா அபிஷேகம் பெற்றவங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவங்க. என்னைக்கு இந்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாரோ அன்னைக்கு ஆண்டவரை மறந்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சூழ்நிலையை பார்க்காதீங்க. நான் சொன்ன அன்றைக்கே நீங்கள் ஜெபித்தா இருந்த அந்த பிசாசு என்றைக்கோ ஓடி இருப்பான். எவ்வளோ வளர்ச்சி நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ஒரு அதை எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்குது, என்னுடைய ஜோனி மாதிரி இருக்குது அந்த பிள்ளை. 33 வயசு தாயோட உள்ள எவ்வளோ வேதனைப்படும். சில நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நம்ம மறந்துடுறோம். சுட்டி நான் என்ன சொல்கிறேன், கத்தை நமக்கு கொடுத்துருக்குற கட்டி நான் கையை வைக்க விழுந்துகிட்டே இருந்தேன். அவளை எழும்பி அந்த பிசாசின் கிரிகளை அதட்டி அவங்களுக்கு ஜெப எண்ணெயை கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. டெய்லி அவள் ஃபுட்டு சாப்பிடும்போது கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் அற்புதங்களை செய்வாருன்னு. நிறைய பேர் நம்ம பயந்துடுறோம். ஐயோ இப்படி ஆகிவிட்டது, இப்படி நடந்து விட்டது, இப்படி தான் இருக்குமோ. நடக்காது. கர்த்தர் நமக்கு நாவிலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கட்டவும் பிடுங்கவும் உடைக்கவும் நாட்டவும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பேசுவோம் பேசுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில எத்தனை பேர் நீங்கள் பேச போகிறீங்க? ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற இந்த சாபம் முறிகிறது, அவ்வளோதான். ஆமேன். இந்த வியாதி முறிகிறது, அவ்வளோதான். அல்லேலூயா. இந்த அற்புதம் நடக்கிறது, அவ்வளோதான். ஆமேன். அது ப்ரீமெச்சூரிட்டியாக இருக்கலாம், என்ன முடியாததாக இருக்கலாம், அது இம்பாசிபிள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? வேறெங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறே சதமாய். வேறெங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை அனுப்பும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. சொல்லுங்க பாபோ. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறே. சொல்லுங்க இந்த ராத்திரி வேளையில, அப்பா நான் எங்கேயும் பார்க்கலப்பா, யாரையும் பார்க்கல ஆண்டவரே. இன்னைக்கு என் குடும்பத்துல இந்த அற்புதம் நடக்கும் சொல்லி விசுவாசத்தோடு பாருங்க. வேற எங்கிருந்தும் இல்லை, சகராதனா சீமரோ. ஓ வேற எங்கிருந்தும் இல்லை, நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. சொல்லுங்க பாப்போம். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, நான் சூழ்நிலையே பார்க்கலப்பா. என் வாய்க்கால் நிரம்போ, வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்று சொல்லுங்க. என் வாய்க்கால்கள், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். வாய்க்கால்கள் இன்னைக்கு தண்ணீரால் என் வறண்ட வாழ்க்கை, என்
கசந்த வாழ்க்கை, என் குறையுள்ள வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவங்க நல்ல வாயை திறந்து ஓ வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. இந்த ராத்திரி வேளையில இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், அந்த குறையை கர்த்தர் நிறைவாய் மாற்றி கொண்டிருக்கிறார், அந்த அழுகையை களிப்பாய் மாற்றி கொண்டிருக்கிறார், அந்த புலம்பலை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார், அந்த தடையை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே அந்த எரிகோ விழட்டும், செங்கடல் திறக்கட்டும். திறக்கப்படாத அந்த வழி, பூட்டப்பட்ட அந்த வழி, அடைக்கப்பட்ட அந்த வழி, Lord I speak to open the way. குடும்பங்களுக்கு விரோதமாய் இறைகிற பொல்லாத ஆவியே இறையாதே, இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாயிரு. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன் அப்பா. எங்கிருந்தும் இல்லை, ஸ்தோத்திரம், எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். விடு சொல்லுவோம், வேறெங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் அப்பா, இந்த 10வது மாதத்துல என்னுடைய கண்களுமை நோக்கி கொண்டிருக்கிறது. வரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருவதாக, வேலையில் ஒரு அற்புதம் வருவதாக, கிடைக்காத வேலைகள் கிடைப்பதாக, நடக்காத அற்புதங்கள் நடப்பதாக, ஊழியத்திற்காக ஓடுவார்களாக, இன்னும் விளக்கரையில் செலுத்துவார்களாக. உம்மையை நோக்கி பார்க்கிறேன். சோத்ர ஆண்டவரே, எல்லாரும் கடைசியாக உங்க வலது கரத்தை உயர்த்தி பேசுவோமா. உங்க குடும்பத்தில் எதெல்லாம் இறைகிறதோ இப்ப விசுவாசத்தோடு சொல்லுங்க, இறையாதேன்னு சொல்லுங்க மாமா. ஆமென். இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் அமைதிலாரு, அந்த நன்மை திறக்கப்படுவதாக சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லிட்டு போங்க, யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். God has given all authority. இன்னைக்கு அந்த வல்லமையை பயன்படுத்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் இது வருவதாக, இந்த நன்மை வருவதாக, இந்த தீமை விலகுவதாக, இந்த மகிமை உண்டாவதாக, இந்த அற்புதம் நடப்பதாக. உடைய ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோப்பா, உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய மகிமை உண்டாகட்டும். அப்ரோஜனமற்றவன், நீ சொன்ன வார்த்தை மாத்திரம் சொல்லி இருக்கிறேன், இந்த அற்புதம் இவருடைய குடும்பத்தில் நடக்கட்டும். ஆமென். இப்போ நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த 10வது மாதத்திலும் இந்த ஆல்டர் ஆஃப் பிரேயர் மூலமாக தேவன் செய்து வருகிற மகிமையான காரியங்களை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த கூடுகையை தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்தீர். நீர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த வல்லமையை நாங்கள் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தி சத்துருவின் அரண்களை நிர்மூலமாக்க, ஆண்டவரே சோத்திரம், புயல்களை அடக்க தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், ஒரே ஒரு வார்த்தை விசுவாசத்திலே நாங்கள் ஓங்கி சொல்வதற்கு தேவன் ஒவ்வொருவருடைய வாயிலும் வார்த்தையின் அபிஷேகத்தை நிறைவாய் வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்துகிற அன்பு மகனை இன்னும் மறைத்து அநேக லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு பயன்படுத்துங்கப்பா. இந்த கிருபா பள்ளியை நாங்கள் நினைக்கிறோம். இதை நடத்துகிற தேவ பிள்ளைகள் இன்னும் உமக்காக உற்சாகத்தோடு இந்த ஊழியங்களை செய்ய, இந்த பள்ளியை நடத்துவதற்குரிய சகல விதமான கிருபைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் சம்பூர்ணமாய் கட்டளையிடுவீராக. தொடர்ந்து இந்த பள்ளியை பொறுப்படுங்கப்பா. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இயேசுவின் வருகை மட்டும் நிறைந்து நிலைத்தும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.